ஒரு நாளைக்கு எவ்வளோ வேர்க்கடலை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலைங்க. இதில நெறைய பேருக்கு டவுட் என்ன தெரியுமா? டாக்டர் இந்த வேர்க்கடலைய நான் எப்படி சாப்பிடணும்? வறுத்து சாப்பிடணுமா? இல்ல வேக வைத்து சாப்பிடணுமா? இல்ல சுண்டல் மாதிரியா? எப்படிங்க நம்ம சாப்பிடலான்னா, தாராளமாக இத வேக வைத்து சாப்பிடுறது நல்லது. இல்ல நீங்க வறுத்து சாப்பிடுறீங்க அப்படின்னாலும், அதனோட கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கணும். இனிப்பு அப்படின்னா வெல்லம் நீங்க சேர்த்து சாப்பிடணும். ஏன்னா, அதனுடைய பித்தம் அதிகரிக்காமல் இருப்பதற்கு அந்த வெல்லம் சேர்த்து சாப்பிடுறது நல்லதுங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு 1/2 கிலோவோ, 1 கிலோவோ வேர்க்கடலைய வாங்கி வீட்லயே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வறுத்து அதனுடைய தோல் எல்லாம் எடுத்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கோங்களேன். இத டெய்லி ஒரு கைப்பிடி அளவு நீங்க ரிலாக்ஸா இருக்கக்கூடிய டைம்ல ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு வெல்லம் இதனோட சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. யாரெல்லாம் சாப்பிடலாம்னா, குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. பெண்கள் மெனோபாஸ் டைம்ல இருக்கிறோம் இல்லைங்களா? அவர்களுக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு, யுட்ரஸ் ரிலேட்டடா ஃபைப்ராய்டு யுட்ரஸ் இருக்கு, எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கு, அதிகமா ப்ளீடிங் ஆகுதுங்க. அனீமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கு, வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா, பெண்களுக்கு இந்த காம்பினேஷன்ல டெய்லி ஒரு கைப்பிடி அளவு சின்ன துண்டு வெல்லம் இதனோட வச்சு சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. அவ்வளவு நல்லது. முக்கியமா ஹேர் குரோத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்னு சொல்லலாம்.